சிறுவன் மூக்கில் பேனா மூடியை தவறுதலாக இருந்த நிலையில் அதை வெற்றிகரமாக நீக்கியிருக்கிறார்கள் மருத்துவர்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைகிறார். பிரசன்னா, விவரங்கள். அதாவது நண்பா, சிதம்பரம் அருகே எதிர்பாராத விதமாக பேனா முடியை 15 வயது சிறுவன் உள்ளே இழுத்திருக்கான். இதுல மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மாவட்ட அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு மூச்சு குழாயில் இருந்த பேனாவை அந்த சிதம்பரம் அண்ணாமலை மருத்துவர்கள் அகற்றி சாதனை படைச்சிருக்காங்க. அதாவது சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மருத்துவ குழுவினர் உயிர்காக்கும் அவசர மூச்சு குழாயில் பூந்த பேனாவை முழுமையா அகற்றி சாதனை படைச்சிருக்காங்க. 15 வயது சிறுவன் பேனா முடியை தவறுதலாக இழுத்து கொண்டிருந்தான். அந்த சிறுவன் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவர்கள் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில மருத்துவமனைக்கு வந்தபோது சிறுவன் அமைதியின்றி கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் மருத்துவர்கள் கூறுறாங்க. தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட சிறுவன் உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட அவசர சிடி ஸ்கேன் பரிசோதனை வலது பிரதான மூச்சு குழாயில பேனா மூடி இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிஞ்சிருந்தாங்க. அது வலது நுரையீரலின் கீழ் மடலுக்கு செல்லும் மூச்சு குழாயின் கீழே இருந்திருக்கு. இதனை அடுத்து வெளிப்புறையில் கடினமான இருப்பிடமும் மற்றும் உயிருக்கு ஆபத்தான மூச்சுக்குழாய் அடைப்பு ஏற்படும் வாய்ப்பையும் கருத்தில் கொண்டு இந்த சிகிச்சை மிகுந்த திறமை தொழில்நுட்ப நிபுணர்களுடன் இந்த சிகிச்சையில் நீண்ட அனுபவம் தேவைப்பட்டிருந்ததுனால சிதம்பரத்தில் உள்ள மருத்துவர்கள், அண்ணாமலை மருத்துவர்கள் சண்முகம் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் சண்முகம் உள்ளிட்ட குழுவினர் மூச்சு திணறல் ஏற்பட்ட அந்த சிறுவனுடைய மூக்கில் ஆழ்பகுதியில் இருந்த பேனா மூடியை தற்பொழுது அறுவை சிகிச்சை செய்து வெற்றிகரமாக நீக்கியிருக்காங்க. தற்போது அந்த சிறுவன் இயல்பான நிலைக்கு திரும்பி தற்போது சாதாரண சீரான நிலையில எந்த வித மூச்சு தொந்தரவும் இல்லாமல் தற்போது இருக்கான். நன்றி பிரசன்னா, விவரங்கள்.